23 வந்து ராஜ் நெடிமுருவும் ஷாம்லி டேவும் பிரிஞ்சிட்டாங்க லீகலாக. அதாவது சமாந்தாக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு இல்லையா, அந்த மெச்சூரிட்டி அந்த பொண்ணுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா சமந்தா நாக சைத்தன்யனுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கோ நெருங்கிய தோழிகளுக்கோ சொல்லியிருந்தா கூட அதில் பாதி தான் சொல்லப்பட்டிருக்குமே தவிர, ஸோ அந்த திருமணம் நடந்ததே யாருக்கும் தெரியாது, இப்படி ஒரு திருமணம் நடக்க போகிறதே யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த திருமணத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு காலகட்டம் வாழ்ந்ததுக்கப்புறம் ஒரு பிரிவினை வருது பார்த்தீங்களா, அந்த பிரிவினை ஏன் எதனால் வருதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்டிசன்ஸ் எல்லாருமே சமந்தாவை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பல விஷயங்கள் இவர்கிட்ட பேச போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ சமந்தாவோட செகண்ட் மேரேஜ் ஐ திங்க் பல பேர் வந்து இதை நல்லா எடுத்துக்கல போலேயே. ஏன் நல்லா எடுத்துக்கல? அதாவது வந்து அவங்க செகண்ட் மேரேஜ் ஏன் பண்ணிக்கூடாது, அதில் என்ன வந்து கருத்து சொல்கிறதுக்கு இருக்குது? அதாவது சமந்தா வந்து நாக சைத்தன்யாவை திருமணம் செஞ்சுருந்தாங்க. அந்த திருமணம் பார்த்திங்கன்னா முறிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பல வருடங்கள் ஆச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ராஜ் நெடிமுரு அப்படிங்கிறவர் வந்து பாலிவுட்டில் ஒரு நல்ல ஃபேமஸ் டைரக்டர். ஃபேமிலி மேன்கிற வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபார்சிங்கிறதெல்லாம் கூட பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பாப்புலர் டைரக்டர். ஸோ அதில் ஃபேமிலி மேனில் வந்து சமந்தா நடிச்சிருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு காதல் உருவாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அது திருமணத்தில் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஈசா மையத்தில் பூத சுத்தி விவாகா அப்படிங்கிற முறைப்படி வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க. அந்த திருமணத்தில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸு, அதாவது சமந்தாவோட ஃபேமிலி மெம்பர்ஸு, ராஜ் நெடிமுருவோட ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப லிமிட்டடாக தான் கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30 பேர் மட்டும்தான் கலந்துருக்காங்க. ஸோ அந்த திருமணம் நடந்ததே யாருக்கும் தெரியாது, இப்படி ஒரு திருமணம் நடக்க போகிறதே யாருக்கும் தெரியாது. திருமணம் நடந்துருச்சுன்னு அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் சமந்தாக்கு மேரேஜ் ஆனதே எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சமந்தா ஆல்ரெடி செப்பரேட்டட், லீகலி செப்பரேட்டட். ராஜ் நெடிமுரு அப்படிங்கிற டேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஆல்சோ ஆல்ரெடி மேரீடு. அவங்களுடைய ஒய்ஃப் பேர் வந்து ஷாம்லி. அவங்களுமே வந்து பிரிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த திருமணத்தில் எந்த கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே சார். ஆனால் பல பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா தான் வந்து இவங்க 2 பேரையும் வந்து பிரித்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஆல்ரெடி லவ் இருந்ததுனால தான். ஏன்னா ஷாமிலியோட இன்ஸ்டா போஸ்ட்லாம் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக தான் போடுறாங்க. சமந்தாவும் ஷாமிலியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை பீட்ரே பண்ண முடியுது? ஸோ இவங்களுக்கு விவாகரத்தாலன்னு பல கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட்டில் வந்து ராஜ் நெடிமுரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்லி, அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி லைஃப் இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ஃபேமிலி லைஃப்பில் அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு என்ன இருந்துச்சு, இது நமக்கு தெரியவே தெரியாது. அதாவது சமந்தா வந்து விவாகரத்தான பெண்மணி, தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து அந்த மனைவி விவாகரத்து ஆனதுக்கப்புறம் தான் இந்த திருமணத்தை செஞ்சுருக்காரு. சமந்தாவும் ஷாம்லியும் நெருங்கிய தோழிகளாக இருந்தால் கூட, ஸோ அந்த ஒரு டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான், சட்டப்படி விவாகரத்துக்கு ஆனதுக்கப்புறம் தான் இந்த திருமணமே நடந்திருக்கு. ஸோ இந்த திருமணத்தில் நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. இது ஒரு வேளை வந்து சட்டப்படி அவங்களுக்குள்ள விவாகரத்து ஆகாமல் இந்த திருமணம் நடந்திருந்தால் அங்கே நம்ம விவாதம் பண்ணலாம். ஸோ சட்டப்படி நடந்த திருமணத்துக்கு நம்ம எந்த விவாதம் பண்ண முடியாது. ஸோ நெருங்கிய தோழியாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த பிரச்சனையில் அவங்க கணவரை விட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. சட்டப்படி பிரிஞ்சுட்டாங்களா இல்லையா, ஷாம்லிங்கிறவங்க சட்டப்படி விவாகரத்து பண்ணிட்டாங்களா இல்லையா, அந்த விவாகரத்துங்கிறது சட்டப்படி நடந்துருச்சா இல்லையா, அது அவங்களும் சம்மதப்பட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது விவாகரத்து என்பது எப்படின்னா ஒருத்தர் மட்டுமே கேட்டு உடனே நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு மியூச்சுவலாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதா அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுப்பாங்க, ஒரு 1 இயர் டைம் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் கூட 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து சேர்றதுக்கு விரும்பாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த செப்பரேஷன் வந்து லாபடி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து தோழியுடைய கணவனை இவங்க தட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் நிறையா சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் தான் எடுத்து வந்து டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது எப்படி இருந்தாலும் இது வந்து ஆல்ரெடி வந்து செப்பரேட் ஆனவங்க, லீகலி 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஓகே. ஸோ இதே இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நடிகை ஹன்சிகாவுக்குமே வந்து நடந்தது. ஆனால் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கே போயிருந்தாங்க. 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சோஹேல் இது பண்ணும்போது
ஹன்சிகா மேல ஏகப்பட்ட ட்ரோல்ஸ், இப்போ சமந்தா மேல ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அப்போ மாரலி அந்த ப்ரோ கோட பிரேக் பண்றது சரியா அப்படின்னு தான் நெட்டிசன்ஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்டுமா. ப்ரோ கோட பிரேக் பண்றது சரியா தப்பா அப்படிங்கிறதை விட நீங்க வந்து ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு திருமணம் ஆல்ரெடி நடந்தவங்க அந்த திருமணத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தாதான் பிரிய போறாங்க. இப்போ நாக சைத்தன்யா சமந்தா அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாக சைத்தன்யா வந்து நாகார்ஜுனாவுடைய சன்னு. ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு நோட்டபிள் பர்சனாலிட்டி நாகார்ஜுன், அவருடைய பையன் போது அது பெரிய குடும்பம். அந்த குடும்பத்திலே அவங்க மருமகளாக போனாங்க. அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க. 2 பேரும் காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த திருமணத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு காலகட்டம் வாழ்ந்ததுக்கப்புறம் ஒரு பிரிவினை வருது பார்த்தீங்களா? அந்த பிரிவினை ஏன் எதனால் வருதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு திருமணமான தம்பதிகள் ஒரு குறைஞ்சது 3லேருந்து 5 வருஷம் அவங்க இணைஞ்சு இருந்துட்டா அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க. இந்த 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது வந்து விரிசல் வந்துச்சுன்னா அந்த விரிசலை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இப்போ இருக்கிற இது வந்து இப்போ சொசைட்டிலே அப்படிதான். இன்னைக்கு நிறைய லவ் மேரேஜ் நடக்குது, நிறைய அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா போன 1 வருஷத்துலேயே பிரேக்கப் ஆயிடுது, போன 2 வருஷத்துல முடிஞ்சிடுது, போன 6 மாதம் 1 மாதத்துல எல்லாம் கூட வேணாம் அந்த திருமணம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து இது நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு சொசைட்டிலே. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து செலிபிரிட்டி, இவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இவங்க எது பண்ணாலும் நம்ம பேசுவோம், எது பண்ணாலும் நம்ம விவாதம் பண்ணுவோம். நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் விரும்பி தானே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ 2 பேருமே யங் கப்பிள்ஸ் தானே. ஏன் அவங்களுடைய மேரேஜ் வந்து பிரேக்கப் ஆச்சு? என்ன காரணமாக இருக்கும்? அது என்ன காரணங்கிறது வந்து உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே என்ன பிரச்சனைனாலும் அவங்க பிரிஞ்சாங்கிறது நமக்கு தெரியுமா? நம்ம அதை சோஷியல் மீடியாவில் வந்து விவாதம் பண்ண முடியுமா? ஆனால் ஸ்பெக்குலேஷன்ஸ் லைக் நாக சைத்தன்யா வந்து சீட் பண்ணிட்டாங்க சமந்தா மேலே, ஷோபிதா மேலேயும் அவ்வளோ ட்ரோல்ஸ் வந்து வந்திருந்தது. எப்படி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இவங்க கல்யாணம் பண்ணப்போ அண்ட் ஒரு இன்டர்வியூலையுமே ஷோபிதா சொல்லியிருக்காங்க நாக சைத்தன்யா தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்கன்னு. அப்போ கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கிறப்போ எப்படிரா ஷோபிதான்லாம் ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் வந்தது. ஸோ இது ரீசனாக இருக்கலாமா? நான் தான் சொல்கிறேன்லம்மா, இந்த மாதிரி வந்து ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த செலிபிரிட்டிஸோடைய பர்சனல் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அது வந்து ஏதாவது ஒன்று நடக்கும்போது இப்போ வந்து நாக சைத்தன்யா வந்து சமந்தாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா சமந்தா நாக சைத்தன்யாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஷோபிகா துலிபாலா வந்து நாக சைத்தன்யாவை 2வது திருமணம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு நடிகை, அவங்களும் ஆல்ரெடி சமந்தாக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி சொல்கிறாங்க, அந்த பக்கம் அப்படி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அதாவது வந்து ஷாம்லியும் சமந்தாவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. ஷாம்லியோட கணவர் வந்து ராஜ் நெடிமுரியாக இருக்கார். அவர் எப்படி வந்து சமந்தா மேரேஜ் பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் நம்ம பதிலே சொல்ல முடியாதுமா. ஆக்சுவலி என்னென்னா இந்த மாதிரியான விவாதங்களுக்கு நம்ம எந்த காலத்துலையுமே பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து திருமண பந்தம். இந்த திருமண பந்தத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டுமே தெரியும் இது என்ன பிரச்சனைன்னு. அவங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கோ நெருங்கிய தோழிகளுக்கோ சொல்லியிருந்தா கூட அதில் பாதி தான் சொல்லப்பட்டிருக்குமே தவிர மீதி வந்து மறைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இது வந்து டோட்டலி வந்து ப்ரைவேட்டான பர்சனலான லைஃபாக இருக்கிறதுனால. ஸோ இந்த செப்பரேஷன் ஒன்று வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரோக்கோட உடைக்கிறது அதெல்லாம் கிடையாது. உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சிருச்சு. ஒன்ஸ் broken. அதனால் வந்து எப்படின்னா நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன்னா, இப்போ வந்து நாக சைத்தன்யா துலிபாலாவை கல்யாணம் பண்ணியிருக்காருல்ல, அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு, அது விவாகரத்து சட்டப்படி ஆயிடுச்சு, வேற ஒரு திருமணம் செஞ்சிருக்காரு, அவருக்கு அதுக்கான உரிமை இருக்குது. அது மாதிரி சமந்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அந்த திருமண பந்தத்தை முடிச்சுட்டு தனியாக சிங்கிளாக இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் ராஜ் நெடிமுரு அவரும் வந்து திருமண பந்தத்துலேருந்து வெளியில் வந்து அவரும் சிங்கிளாக இருந்தார். ஸோ இப்போ 2 பேரும் வந்து ஒரு திருமண பந்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். அது ராஜ் நெடிமுருவும் பாதிக்கப்பட்டவர், சமந்தாவும் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இந்த பாதிக்கப்பட்ட 2 பேரும் சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு இணக்கமான ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கலாம், அது காதலாக மாறி இருக்கலாம், அது திருமணத்தில் முடிஞ்சிருக்கலாம். அதை நம்ம தப்புன்னு எந்த காலத்துலையுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன்ஸாக, அதாவது இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து ஆதாரங்களோட சொல்லணும். ஆதாரங்கள் இல்லாமல் பேசுகிற விஷயங்கள்
அது எடுபடாது, எடுத்துக்கொள்ளவும் பட மாட்டாது. ஓகே, அப்போ ஹன்சிகாவோட மேரேஜ் அவங்க மேல அவ்வளோ ட்ரோல்ஸ் வந்தது. அப்போ அதான் நான் சொல்கிறேன்மா, சேம் இந்த டிப்பிக்கலாக இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம செலிபிரிட்டிஸோட லைஃப் எடுத்து வச்சு பேச ஆரம்பிக்கிறோம். செலிபிரிட்டிஸோட பர்சனல் லைஃப்ஸ் எடுத்து வச்சு பேச ஆரம்பிக்கிறோம். இங்கே வந்து நீங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிஸ்லா, சுதி மேரேஜை பற்றி நம்ம ஒரு டிபேட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து டிபேட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. எப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் சுதி ஸ்டில் தே ஆர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து 2 பேருமே செப்பரேட் ஆகலை. சட்டப்படி விவாகரத்து ஆகாத சூழ்நிலையில் ஜாய் கிருஷ்ணா வந்து ஆல்ரெடி விவாகரத்து ஆனவங்க, ஏற்கனவே ஒரு திருமண பந்தத்திலேருந்து வெளியில் வந்தவங்க, அவங்க சிங்கிளாக இருக்காங்க. ஆனால் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சிங்கிளா அப்படின்னா சிங்கிள் இல்லை. மாதம்பட்டி ரங்கராஜ் சிங்கிள் இல்லைன்னு தெரிஞ்சே வந்து ஜாய் கிருஷ்ணா கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது தப்பு. அங்கே வந்து ஜாய் கிருஷ்ணா மேலேயும் தப்பு இருக்குது, மாதம்பட்டி மேலேயும் தப்பு இருக்குது. நோ, அப்போ நம்ம அதை டிபேட்டுக்கு எடுத்து பேசினோம், அது ஓகே. இப்போ இந்த மேட்ரு, சமந்தா மேட்ரோ இல்லை இந்த நம்ம ஹன்சிகா மோத்வானி மேட்ரோ எதாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க சட்டப்படி பிரிஞ்சுட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த உரிமையும் இருக்குமா, யாரை வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாமா, அதுதான் வந்து சட்டம். ஒரு 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 திருமண பந்தத்துக்குள்ளே இருக்கும்போது இன்னொரு திருமண பந்தத்துக்குள்ளே போக முடியாதுங்கிறது சட்டம். அப்படி அந்த திருமண பந்தத்தை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு புது பந்தத்துக்குள்ளே போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம். யாரோட வேணாலும் வந்து நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்துக்கலாம், யாரோட வேணாலும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். திருமணம் பண்ணாமல் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட பர்சனல் லைஃப் எடுத்து வச்சு அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களா, இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களா, இவங்க துரோகம் பண்ணியிருப்பாங்களா, அவங்க துரோகம் பண்ணியிருப்பாங்களான்னு நம்ம பேச முடியாது. காரணம் நான் முதலே சொன்ன மாதிரி இது புருஷன் பொண்டாட்டி உறவு. அங்கே அந்த கூடுதலுக்கும் என்ன காரணமானுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க 2 பேர் சேர்ந்தாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியாது. 2 பேர் பிரிஞ்சாங்க இல்லையா, அதுக்கும் என்ன காரணம்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாமே முழுக்க இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் தேவையற்ற விவாதங்கள் தான். ஓகே, ஆக்சுவலாக இப்போ வந்து ஷோபிதா மேலே வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தப்போ சமந்தா வந்து ஒரு வார்த்தை கூட அவங்க மேலே நெகட்டிவிட்டி இது பண்ணாதீங்க, மியூச்சுவலாக தான் பிரிஞ்சோன்னு ஒரு வார்த்தை கூட சமந்தா வந்து பேசலை. இப்போது சமந்தா மேலே வந்து அதே நெகட்டிவிட்டி வந்திருக்கு. ஸோ இவங்க நடுவில் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது சமந்தா மேலே. ஏன்னா இவங்க கல்யாணக்கு அப்புறம் ஷாமலி டேவுமே ஒரு ஸ்டோரி இன்ஸ்டால போடுறாங்க, இந்த மாதிரி வெனாம்ஸ் பிளே த விக்டிம் கார்டு சோ வெல் அந்த மாதிரி. ஸோ அப்போ பாய்சனா இருக்கிற இவங்க தான் விக்டிம் கார்டு இது பண்ணாங்க. அப்போ ஷோபிதாவை ட்ரோல் பண்ணும்போது இவங்க ஐயோ நான் பாவோன்னு அத்தனை பேர் சமந்தாக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இல்லையா. ஸோ இவங்க போட்ட ஸ்டோரி, இந்த ட்ரோல்ஸ் அண்ட் அந்த விக்டிம் கார்டு பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நீங்கள் மறுபடியும் கேட்குற கேள்விக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா, சமந்தா வந்து அந்த திருமணத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க வேற, நாக சைத்தன்யா வேறங்கிற புரிதல் அவங்களுக்கு இருக்குது. அவங்க அந்த பந்தத்துலேருந்து வெளியில் வந்தாச்சு. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சு போச்சுன்னு அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அதனால் வந்து அவர் நாக சைத்தன்யா இன்னொரு திருமணம், அதாவது சோபிதா துலிபாலாவை பண்ணும்போது அது எந்த தப்பு இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க எந்த விதமான ட்விட்டும் போடலை, அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. இப்போ ஏற்கனவே ஒருத்தரோடு நீங்கள் வாழ்ந்தீங்க, அவர் இன்னொரு திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் மண்ணவாரி தூத்துவீங்களா? தேவையில்லையே. நீங்கள் வேணான்னு வெளில வந்துட்டீங்க, வேறு ஒரு திருமணத்துக்குள்ள அவர் போயிருக்கான்னும் போது அவரை பற்றி எதுக்கு நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லணும்னா, ஸோ சமந்தா அந்த இடத்துல ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப பக்குவமாக நடந்திருக்காங்க. அப்படி மெச்சூர்டாக பக்குவமாக நடந்துக்கக்கூடிய சமந்தா இந்த ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். அதாவது வந்து சமந்தாவும் ஷாம்லி டேவும் வந்து நண்பர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு, அதாவது அந்த ராஜ் நெடிமுரு அவங்க 2 பேரும், ஷாம்லி டேவும் ராஜ் நெடிமுருவும் கணவன் மனைவியாக இருந்தால் கூட அந்த பந்தம்ங்கிறது உடைஞ்சதுக்கப்புறம் இந்த திருமணம், அதாவது வந்து இவங்களுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாகுது. அந்த காதல் வந்து திருமணத்தில் முடிஞ்சிருக்கணும் போது அந்த இடத்துல வந்து நீங்கள் சமந்தாவை தப்பு சொல்ல வேண்டாமே. அங்கே நீங்கள் வந்து ஒரு முன்னாள் கணவர் திருமணம் செஞ்சப்ப இவங்க எந்த மறுப்பும் செய்யலை. ஃபேமிலி வந்து தோழியாக இருந்தால் கூட அவங்க வந்து கணவனை பிரிஞ்சதுக்கப்புறம் அவர் செப்பரேட் தானே, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அவர் செப்பரேட் தானே, அவர் யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம்ல. அப்போ தோழியை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எந்த தப்பும் கிடையாது. ஷாமலி போட்ட ஸ்டேட்டஸ் அதான்மா சொல்கிறேன்ல, சமந்தாக்கு இருக்கிற மெச்சூரிட்டி ஷாம்லிக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் இந்த ஷாம்லி போட்ட ஸ்டேட்டஸ் அது ஒன் சைட் ஸ்டேட்டஸு. அது என்ன அவங்க என்ன போட்டிருக்காங்கிறது அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய மனசை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து முழுசாக ஒரு திருமண பந்தத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் சட்டப்பூர்வமாக அந்த பிரிவு ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்க வந்து முன்னாள் கணவரை பற்றியோ இல்லை வந்து முன்னாள் கணவரை திருமணம் செய்து கொண்ட சமந்தாவை பற்றியோ ஒரு ட்வீட் போடுறதுக்கோ இல்லை ஒரு போஸ்ட் போடுறதுக்கோ அவங்களுக்கு வந்து அதுக்கான உரிமையே கிடையாது. இது வந்து எப்படின்னா இதை நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம். நான் ஒரே ஒரு பாயிண்ட்டு ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன்.
அதாவது சமாந்தாக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு இல்லையா, அந்த மெச்சூரிட்டி அந்த பொண்ணுக்கு இல்லைன்னு தான் ஸோ சொல்லணும். ஃபர்ஸ்ட் இவங்க லீகலி டிவோர்ஸ்டா ஷாமிலி அண்ட் ராஜ் நிதிமுருனே இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வருது. இஃப் தே ஆர் நாட் லீகலி டைவர்ஸ், நல்லா கேட்டுங்க, தே ஹவ் மேரிட் ஓப்பன்லி. அதாவது ஒரு ஒரு கோயிலில் வச்சு அவங்க வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க. அப்படி ஈசா மையத்தில் வச்சு திருமணம் செஞ்சுருக்காங்க. அந்த திருமணத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த திருமண ஃபோட்டோஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள செப்பரேஷன் ஆகாமல், ஒருவேளை ராஜ் நெடிமுரு அண்டு ஷாம்லிக்குள்ள செப்பரேஷன் ஆகாமல் இந்த திருமணத்தை பண்ணியிருந்தாங்கன்னா அது சட்டப்படி தப்பு. அப்படி பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, ராஜ் நெடிமுருவும் ஷாம்லி டேவும் வந்து பிரியிட்டாங்கிறது தான் சட்டப்பூர்வமாக தே செப்பரேட்டுங்கிறது தான் வந்து தகவல் இன்னைக்கு. ஸோ அது இருக்காதா, இது இருக்குமா, இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமான்ற கேள்விகளுக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்படி ஒருவேளை வந்து சட்டப்படி பிரியாத திருமணத்தை இவங்க ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணி திருமணம் செஞ்சிருந்தா அது பெரிய அஃபென்ஸு, மிகப்பெரிய குற்றம். நம்ம இந்திய சட்டப்படி அது மிகப்பெரிய குற்றம். அதுக்கு தண்டனை உண்டு, 2 பேருக்குமே தண்டனை உண்டு. ராஜ் நெடிமுருவுக்கும் தண்டனை உண்டு, சமாந்தாக்கும் தண்டனை உண்டு. ஸோ 2 பேருமே இதுக்கு ஆன்சரபிள்னும் போது, 2 பேருமே செலிபிரிட்டியாக இருக்குங்கன்ற போது 2 பேரும் எப்படி வந்து தெரிஞ்சே இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சுருப்பாங்க? செஞ்சிருக்கே மாட்டாங்க. ஓகே. அண்ட் சமந்தாவோட அந்த வெட்டிங் ரிங் போட்டு விட்டது, பல பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிங் வந்து சமந்தா ஃபெப்ரவரியில் இருக்கிற ஃபோட்டோஸ்லேயே இதை போட்டிருக்காங்க. ஸோ அப்போவே இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, அப்போயே இவங்க இதை மறைச்சாங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் நீ கேட்குற கேள்வி வந்து சரியான கேள்வி. ஃபெப்ரவரிங்கிறது 2025 ஃபெப்ரவரி தானே சொல்கிறீங்க. இவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆனது 2023 டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழும் காலகட்டங்களில் மேபி லிவிங் டுகெதராக கூட இருந்திருக்கலாம், மீதி காதலர்களாக மட்டும் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி 2 பேருக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட, 2 பேருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட, 2 பேருக்குள்ள ஒரு காதல் வந்து உயிர்ப்பாகிறதுனால தான் இந்த ரிங் பரிமாற்றம் நடந்திருக்கும். ஒரு காதலியாக அன்னைக்கு வந்து அந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க 2023 வந்து ராஜ் நெடிமுருவும் ஷாம்லி டேவும் பிரிஞ்சிட்டாங்க லீகலாக. ஸோ அதுக்கப்புறம் ஏற்படுற ஒரு காதல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காதலர்களாக இருக்கும்போது ரிங் போட்டு விட்டுருப்பாரு. அந்த ரிங் அவங்க கையில் இருக்கும். அது இன்னைக்கு மேரேஜில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது கேள்வியாக வருது. அதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். ஸோ 2023 ஷாமலியும் இவங்களும் பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் 2022 1 தான் ஃபேமிலி மேன் 2 வந்திருக்கு. ஸோ அது பிரித்த காரணமே சமந்தா தான் அப்படின்ற மாதிரி. அதுதான் நான் மறுபடியும் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமாம்மா, எதையும் எதனோடையும் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் பிரித்த காரணமே சமந்தாவா, அதையெல்லாம் வந்து நம்ம வந்து பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா இது எது உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. அதை மீறி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, 2 பேருமே லீகலி செப்பரேட்டட்னும் போது, 2 பேருமே இன்னொரு திருமணம் செய்து கொள்றதுக்கு தகுதியானவர்களாக இருக்கும்போது, சட்டப்படி நான் சொல்கிறது, இந்த திருமணத்தில் நம்ம டிபேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே சார். ஸோ ரொம்ப அழகாகவே வந்து சொல்லியிருக்கீங்க சமந்தா விஷயத்தை பற்றி. நேரத்துக்கு நன்றி. வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.